ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபி பெட்ஸ் அண்ட் vlog. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கேஜ் ப்ரீடிங் 5 பேர் சாட்டின் போட்டிருந்தோம். ஸோ சேம் டேட்டில் தான் ப்ரீடிங் போட்டிருந்தோம். ஸோ அந்த 5 பேருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக் லே பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ரீடிங் பேருக்கு கொடுத்தோன்னா கரெக்டாக ப்ரீட் ஆகும்னு பார்க்கலாம். ப்ரீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நான் அது கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஒரு வீடியோவாக நிறைய ரீசன் இருக்கும். 2 மேலாக இருக்கும், இல்லைனா 2 ஃபீமேலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது சிக்கு வந்திருக்கலாம். 2 மேல் அண்ட் ஃபீமேல் ஏதாவது ஒரு சிக்காக இருந்திருக்கலாம். இல்லை ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலையும் ப்ரீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா இது சாட்டின் வந்து இந்த சைஸே போதுமானது. ஏன்னா நான் ப்ரீடிங் பண்ண வரைக்கும் ஒரு பேருக்கு வந்து சைஸ் மாறும் கேஜு. ஸோ சாட்டினுக்கு இந்த கேஜே ஓகே தான். 2 அடி நீட்டு. ஸோ இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இல்லை 1.3 இருந்தால் போதும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது மேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் அதனால் சரி ஆகாது. உள்ள அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி சேம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கரெக்டாக கொடுக்கணும். அது எல்லோரும் வைக்கிறது தான். நான் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர்ன்ற பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஃபுட்டு ஃபீட்டர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நிறையா புறா வந்து பாத்ரூம் போனால் உள்ளே போகாமல், ஸோ நல்லாயிருக்கு இது. ஸோ இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பாட்டு வந்து மண்பாண்டத்தில் செய்கிறத பாட்டு கொடுத்துருக்கேன். நான் இங்கே பக்கத்துலேயே ஆர்டர் கொடுத்து வாங்கிடுவேன். ஸோ பிளாஸ்டிக் வைக்கிறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு இதில். ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எம்சாண்டு நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன சைஸ் மணல் மாதிரி இருக்கிற மாதிரி போட்டாலும் நம்ம சிக்ஸ் பொறிச்சு வர சொல்ல அது மண் வந்து கண்ணில் வாயில் பட்டு இறக்குது நிறையா. பெரிய சைஸாக கொடுத்தாலும் முட்டை வந்து அதனால் உடையுது. ஸோ எம்சாண்டு கரெக்டாக இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டு போன வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். வேணால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரீட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலே நம்மளுக்கு போதும், கரெக்டாக ப்ரீட் ஆகிடும். ஸோ எந்தெந்த பேர் ப்ரீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எக் லே பண்ணியிருக்கேன். ஸோ இது பிளாக் ஷீல்டு மேலு, லேஸ் ஃபீமேலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிளாக் ஃபீமேலு, பட்டர்ஃப்ளை மேலு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபீமேலு, லேஸ் மேலு. இதில் இருக்கிறது 2மே வந்து பட்டர்ஃப்ளை தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான பேர் 2மே லேஸ். ஸோ 5 பேரும் எக் லே பண்ணியிருக்கு. ஃப்யூச்சர் வீடியோஸில் எந்த அளவுக்கு ஹேச்சிங் ஆகுது என்னென்ன வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேஜ் ப்ரீடிங் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு உடனே ப்ரீட் ஆகிடும், ஓப்பன் ப்ரீடிங்கை கம்பேர் பண்ண சொல்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக போடுறேன் ப்ரீடிங்க்காக. ஸோ ப்ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஒரு புறா வந்து நம்மகிட்ட ஒரு பேர் வந்து ப்ரீடிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டாலே கண்டிப்பாக ப்ரீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை பார்க்க வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.